ஜீவா மீனாட்சி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவி மனோவும் அகிலாவும் ரூம்குள்ள இருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே மீனாட்சி கிட்ட, இங்க பாரு, ரூம்குள்ள மனோ மாமா மட்டுமா இருக்காரு, வேற யாராவது இருக்க போறாங்க, நீங்க எதுக்கும் கதவை உடைச்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்கிறாங்க. இதை கேட்ட மீனாட்சிக்கு கோவம் வருது. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க, இப்போ மாமா முக்கியமா இல்லை கதவு முக்கியமா? கதவை உடைக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஜீவா அதெல்லாம் பார்க்காத, நீ கதவை உடைச்சு தள்ளு அப்படின்னு சொன்னதும் ஜீவா கதவை உடைக்கிறாங்க. இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிற மனம், ஐயோ எங்க கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவாங்களோ, இவன் அகிலா வேற இங்க பக்கத்துல இருக்காளே, பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமேனு பதட்டத்தோடவும் பயமா இருக்காங்க. இந்த பக்கம் அகிலா, ஆஹா அருமையான சான்ஸ், ஒன்று நீ எனக்கு 5 லட்சம் ரூபா பணத்தை கொடு, இல்லைன்னா எல்லாரும் என்னை வந்து பார்க்கட்டும், பார்த்ததுக்கப்புறம் உனக்கு எனக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயமாவது நடக்குமில்ல, இங்கிருந்து தேன்மொழி உன்னை விட்டு போயிடுவா, அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிக்கலாங்கிறாங்க அகிலா. இதோ பாருங்க மனோ, நீங்கள் பணம் 5 லட்சம் ரூபா கொடுத்துட்டீங்கன்னா நான் யார் கண்ணிலையும் படாமல் இங்கேருந்து தப்பிச்சு போயிடுறேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறாங்க அகிலா. இதை கேட்ட மனோ தலையை அடிச்சுக்கிறாங்க. ஐயோ ஐயோ கடவுளே, உனக்கும் உன் பொண்ணுக்கும் நான் உதவுனதுக்கு நீ ஏண்டி என்னை இப்படி பழி வாங்குற, நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் தப்பு பண்ணலை, ஆனால் உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், பணம் கொடுத்தா 5 லட்சம் கொடுங்க, இல்லை உங்களோட வாழ நான் ஆசைப்படுறேன், என்னை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அகிலா. அப்படியெல்லாம் நான் உன்னை சேர்த்துக்க முடியாதுங்கிறாரு மனோ. இங்கே வெளியில் நின்று சத்தம் போட்டுட்டு இருந்த ஜீவா பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு, சரி இது நீ வேலைக்காகாதுன்னு நினச்சிட்டு அங்கே ஓட்டை பிரித்து கவர் கட்டி கீழே இறங்கிடுறாங்க. இறங்கி போய் பார்த்தா அங்கே மனோவும் அகிலாவும் நிற்கிறதா பார்த்தா ஜீவா அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கவும் அகிலா சொல்கிறாங்க, எனக்கு பணம் 5 லட்சம் வேணும், வேறு வழி இல்லை, அதனால தான் உங்கள் அண்ணங்கிட்ட கேட்டுட்ருக்கேங்கிறாங்க. அடிச்சி உனக்கு உதவுனதுக்கு இப்படி தான் நீ பிளாக்மெயில் பண்ணுவியா, நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானா, பாத்தியாடா நீ அவள் கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போய் வழிகாட்டினதுக்கு எப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கா அப்படின்னு ஜீவா மனோவை திட்டுறாங்க. இதை பாருங்க, நீங்கள் ரொம்ப தான் அனாவசியமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஒழுங்கு மரியாதையாக 2 பேருமா சேர்ந்து எனக்கு 5 லட்சம் ரூபா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் 2 பேர்த்து பேர்லேயுமே நான் தப்பு சொல்லுவேங்கிறாங்க. அதை கேட்டதும் ஜீவா அகிலாவை அடிக்கிறக்கே போயிட்டாங்க. வெளியில் மீனாட்சி தேன்மொழி எல்லாரும் அழுது கதறிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஜீவா, இதை பாருடா, வெளியில் தேன்மொழி எல்லாம் அழுகுறாங்க, இவங்க இருக்கிறது தெரிஞ்சால் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை ஆகிடும், ஒழுங்கு மரியாதையாக நான் பணம் 5 லட்சம் ரூபா தரேன், நீ இங்கேருந்து கைத்தை பிடிச்சிட்டு வெளியில் யாருக்கும் தெரியாமல் போயிடுங்கிறாங்க. அகிலா, அப்போ பணம் நீ எப்போ தருவேன்னு சொல்லு, நான் கிளம்புறேங்கிறாங்க. வெளியில் இருந்த மீனாட்சி, நான் பேசுறது கேட்குதா, ஏதாவது பேசுங்க பேசுங்கன்னு கதவை தட்டுறாங்க. நானும் பேசிட்டு தான் இருக்கேன், நான் பேசுறது உனக்கு கேட்குதா அப்படின்னு ஜீவா உண்மையை மறைச்சி எப்படியோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. தேன்மலை மனோவை பேச சொல்லும், அவர் ஏன் பேசவே மாட்டேங்கிறாரு, அவரு பேச சொல்லு ஜீவாங்கிறாங்க. அகிலாவை பேசி மிரட்டி ஒரு வழியா, சரி பணத்தை கொடுக்குறோம், நீ ரோப் வழியாக போயிடுன்னு சொல்கிறாங்க. அகிலாவும் சரின்னு சம்மதிக்கிறாங்க. சரி, நான் ரோப் வழியாக இது வரைக்கும் ஏறி பழக்கம் இல்லை, நீங்கள் சொல்கிறதுக்காக இப்போ நான் ரோப் வழியாக ஏறி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகிலா ரோப்பில் ஏறி போகும்போது கரெக்டாக மீனாட்சி, நான் உள்ளே போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன், ரோப் வழியாக தான் இறங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரோப் மேலே இழுத்ததுமே இந்த பக்கம் அகிலா, ஐயோ யாரோ வருவாங்க போல இருக்குது, நான் எப்படி போகட்டுங்கிறாங்க. அப்போது ஜீவா சுதாரிச்சுட்டு, சரி சரி இங்கேயே வந்து தொலை, இங்கே ஏதாவது ஒரு பக்கம் ஒளிஞ்சுக்கோ, அவங்க எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகிற வரைக்கும் வெளியில் வந்துடாதா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமாக ஒளி வச்சிடுறாங்க. அடுத்தது இந்த மனோவுக்கு ஒயிட் பனியலும் ஒயிட் வேஷ்டியும் கட்டி உட்கார வச்சு திண்ணீர் பட்டியெல்லாம் போட்டு விட்டுடுறாங்க. டே, நீ தியானத்தில் இருக்கிற மாதிரியும் சாமியை கும்பிடுற மாதிரி கும்பிட்டுட்டு, அதாவது உயிருக்கு பயந்து இப்படி ஏதோ தியானத்தில் இருக்கிற மாதிரி இருடா, அடுத்தது எதுவாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன்னு சொன்ன ஜீவா மனோவை உட்கார வச்சிடுறாங்க. டே, அதுவும் கண்ணை மூடி உட்காந்துரு அப்படிங்கவும் கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டாங்க. வந்து பார்க்கும்போது என்ன நடக்குதுங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உயிருக்கு பயந்து ஜோசியர் ஏதோ சொன்னாராம், அதனால் இவன் பயந்துட்டு இப்போ தியானம் பண்ணிகிட்டு இருக்கான், சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்க, பாட்டியா சாப்பாட்டையும் வச்சுருக்கா, சாம்பாரும் செஞ்சிருக்கு, இப்படி இருக்கும்போது இவன் வந்து உயிர் தானே பெருசுன்னு பார்ப்பான், அதனால தான் உயிருக்காக தியானம் பண்ணிகிட்டு இருக்கான், நீ தப்பாக நினச்சிக்காத மீனாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஜீவா. இதையெல்லாம் பார்த்ததும், என்னது இதெல்லாம் தியானம் பண்ணுற மாதிரி தெரியல, யாராவது கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு அதுவும் சாப்பாட்டை முன்னாடி வச்சுக்கிட்டா தியானம் பண்ணுவாங்க, சரி கதவை திறந்து எங்ககிட்ட பேசுறதுக்கு என்னவா அப்படின்னு மீனாட்சி கேட்கும்போது, இல்லை இல்லை அவன் பயந்துட்டான், தேன்மொழி நல்லா இருக்கணும் இல்லையா, அதுக்காகவே இவன் உயிர் காப்பாற்றணுங்கிறக்காக இவன் இந்த மாதிரி ஒரு தியானத்தில் இறங்கிட்டான், இப்போ தான் எனக்கே புரியுது, யாரோ கனவுல வந்து சொன்னாங்களாம், அடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லி ஜீவா உளறிக்கிட்டு இருக்காங்க. நீ உளராத ஜீவா, மாமா நீங்கள் முதல்ல கண்ணை திறந்து என்கிட்ட பதில் பேசுங்க அப்படின்னு மீனாட்சி கேட்குறாங்க. இதப்பார், அவரே தியானத்தில் இருக்கிறவனை நீ கலைக்காத, தியானம் பண்ணுறது எவ்வளோ ஒரு புனிதமானது, அந்த தியானத்தையே நீ வந்து கலைக்கலாமா, நீ பேசாமல் அமைதியாயிரு மீனாட்சி, அதுக்கு தான் அவனுக்காக நான் பதில் சொல்கிறேன்ல அப்படிங்கிறாங்க ஜீவா. உன்னோட பதில் இங்கே யார் கேட்டா, ஒழுங்கு மரியாதையாக மாமா நீங்கள் எங்கிட்ட பேசுங்க, இங்கே பாருங்கள் வெளியில் நின்று எல்லாரும் கட்டி கதறி அழுதுட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தேன்மொழி துடிச்சிட்டு இருக்கா, நீங்கள் கதவை திறந்து
வந்து பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க மீனாட்சி. அவன் இப்போதைக்கெல்லாம் வரவே மாட்டான் அப்படின்னு ஜீவா உறுதியாக சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வெளியில் பார்த்தா தேவி அப்படியே கை கட்டி நின்றுக்கிட்டு உள்ள மனோ மட்டும்தான் இருக்காரா இல்லை வேறு யாராவது இருக்காங்களோ என்னவோ அப்படின்னு ஜாலியாக பேசிகிட்டே இருந்தாங்க. அப்போது மீனாட்சி உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னது மீனாட்சியும் ஜீவா 2 பேரும் உள்ளே போனதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்களே, என்ன ஆச்சுன்னு தெரியல இவருக்கு அப்படின்னு தேன்மொழி ஒரு பக்கம் கதவை தட்டிக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. லோகு ஜீவாவை கூப்பிட்டு, டேய் நீயாவது கதவை திறடா, அங்கே உள்ள என்னதான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே பாண்டியும் வராரு. பாண்டி வந்ததும் தேவி கிட்ட அங்கே என்ன நடக்குது, யார் இருக்கிறா அப்படின்னு கேட்கும்போது தேவி உண்மையை சொல்கிறாங்க. அதாவது மனோவும் அகிலாவும் தான் உள்ளே இருந்தாங்க. ஆனால் வெளியில் சத்தம் கேட்காம உள்ளே இருந்ததை பார்த்துட்டு ஜீவா மேலே ஓட்டு வழியாக இறங்கி ரோப்பில் இறங்கி உள்ளே போனவன் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து அப்படியே ஷாக்காகி நின்றுட்டான் போல இருக்கு. அதனால அவனாலையும் கதவை திறக்க முடியாமல் உள்ளதான் அடைஞ்சு கிடக்குறான். அவனை பார்க்க போன மீனாட்சியும் உள்ளதாக இருக்கா. இப்போ மனோவையும் அகிலாலையும் பார்த்த மீனாட்சி இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வாழ்க்கையை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு அத்துக்கிட்டு போகிறா. அடுத்தது மனோ அகிலா கூட தொடர்பில் இருக்கிறதுனால தேன்மொழியும் இந்த வாழ்க்கையே வேண்டான்னு போக போகிறா. இப்போ பார்த்தீங்களா ஒரே கல்லில் 2 மாங்கங்க. சூப்பரான ஐடியாவில் இப்போ அகிலா உள்ளே போனதுமே தாழ்பால் பழுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லி கெட்டிக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க தேவி. இது கேட்ட பாண்டி, அடே அப்பா உனக்கு இருக்கிற அறிவு யாருக்கு வரும் தேவி, இந்த விஷயம் மட்டும் நம்ம அப்பத்தாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன்னை வந்ததும் பாராட்டுவாங்க தெரியுமா, குளிர குளிர உன்னை புகழ்ந்து தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க பாருங்கிறாங்க பாண்டி. ஓ அப்படியா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத கேட்க கேட்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. எப்படியோ இந்த மீனாட்சி தேன்மொழி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தி அடித்தா போதுங்க. அவங்க 2 பேருமே இங்கே நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு வேண்டாண்டா சாமி, இந்த வாழ்க்கையும் வேண்டாம் இந்த குடும்பமும் வேண்டான்னு ஓட ஓட போகிறாங்க, ஓட ஓட விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி இங்கே பாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த கதவை போய் உடைச்சிருங்க. டேய் பாண்டி, அங்கே என்னடா பார்த்துட்டு இருக்க, சீக்கிரம் வாடா, வந்து கதவை வாடா அப்படின்னு லோகு கூப்பிடுறாங்க. இதை கேட்ட பாண்டி, இதோ இப்போ வர அப்படிங்கிறாங்க. போங்க போங்க சீக்கிரமாக போய் கதவை உடைச்சு அங்கே நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் எல்லாருக்கும் அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுங்கிறாங்க தேவி. இப்போ போகிற தேவி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வெகு வேகமாக போனதும் கதவை உடைக்கலான்ட்டு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக உள்ளே இருக்கிற மீனாட்சி கதவை திறந்துடுறாங்க. திறந்த வேகத்தில் இந்த பாண்டி ஓடி போனதும் அங்கே பீரோவில் போய் மூக்கை முட்டிக்கிட்டு அப்படியே வலியில் துடிச்சிட்டு இருக்காங்க. தேவி ஓடி வந்து, ஐயோ உங்களுக்கு என்னங்க ஆச்சுங்கிறாங்க. அடி போடி, நீ கொடுத்த யோசனையில் இப்போ பாரு என் மூக்குடைஞ்சு நிற்கிறேங்கிறாரு. எல்லாரும் வந்து மனோவை பார்த்துட்டு ஏன் மனோ இப்படி இருக்கான் அப்படிங்கிறாங்க. கொங்கண சித்தர் கனவுல வந்து இப்படி தான் இருக்க சொன்னாரா, அதனால தான் அவன் தியானத்தில் இருக்கான், யாரும் கலைச்சிடாதீங்க அப்படின்னு ஜீவா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே தேவி வந்து பார்த்துட்டு, என்னது அகிலா இங்கே தானே இருந்தா, அதுக்குள்ளே எங்கே போயிருப்பா, வெளியில் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது, ஒருவேளை ரோப் வழியாக தான் போயிட்டாளா, இருக்காது இருக்காது, அவெல்லாம் அந்த அளவுக்கு ஏறி போகவே இல்லையே, நாம் சுற்றி நின்று பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம், அநேகமாக இங்கே தான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான்னு நினச்சி தேவி அங்கே இங்கே சந்து பொந்தல் எல்லாம் தேடிக்கிட்டு வராங்க. தேவி அங்கங்கே தேடிக்கிட்டு இருக்கிறத ஜீவா பார்த்துட்டாங்க. தேவி எதுக்கு இப்படி தேடிட்டு இருக்கா, ஒருவேளை அகிலா உள்ள வந்ததை பார்த்துருப்பா போல இருக்கு. சரி இப்போ எப்படியாவது எல்லாத்தையும் சமாளித்து வெளியே அனுப்பிடலான்னு நினச்ச ஜீவா, இதை பாருங்கப்பா இங்கே யாரும் நிற்காதீங்க, அவனோட தியானத்தை கலைச்சிடாதீங்க, அப்படி ஒரு வேளை கலைச்சிட்டா எல்லாரும் பூனை கட்டி ஆயிடுவீங்க, இந்த சாபத்துக்கு ஆளாகாதீங்க, கொங்கண சித்தர் சொன்ன வாக்கு பழிக்கும்னு உங்களுக்கும் தெரியுமல்ல, தெரிஞ்சிருந்தோம் இப்போ மனோவோட தியானத்தை கலைக்காதீங்கப்பா, கிளம்புங்க கிளம்புங்க எல்லாரும் வெளியில் போங்கன்னு விரட்டிகிட்டு இருக்காங்க. தேன்மொழி மனோவை பார்த்து கண்ணு முழிச்சு பேசினாருன்னா தேவலியே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே தேவி என்னடானா தேன்மொழி கிட்ட, இதை பார் தேனும், இங்கே இவர் மட்டும்தான் இருக்காரா, இன்னும் வேறு யாராவது இருக்காங்களான்னு தேடி பாருங்கிறாங்க. இங்கே எப்படி மனோ மட்டும்தானே இருப்பான், கொங்கண சித்திரமாக கூட இருப்பார், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாரும் வெளியில் போகிறீங்களா அப்படின்னு ஜீவா கேட்குறாங்க. யாரும் போக முடியாது, முதல்ல அவர் கண்ணு முழிச்சு பேசினா மட்டும்தான் நாங்கள் பார்த்துட்டு போவோங்கிறாங்க. நீங்கள்லாம் சொன்னால் கேட்க மாட்டீங்க, உங்களை எப்படி வெளியே அனுப்புறதுன்னு எனக்கு தெரியும்னு நினச்சிட்டு ஜீவா வெளியில் வந்ததும் உடனே அந்த வீடு ஃபுல்லாக புகை ஏறுற மாதிரி புகையை போட்டுட்ருக்காங்க. ஒரு வழியாக புகையை போட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே புகை மூட்டத்தில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஓடி போயிருந்து ஜாலியாக சொல்லிட்டு இருக்கிறத கேட்ட அகிலாவும் பீரோவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்துட்டு, அப்பாடா இது நமக்கு நல்ல சான்ஸு, டேய் நான் இப்போ போகிறேன், ஆனால் வெளியில் தான் காத்திருப்பேன், எனக்கு பணம் 5 லட்சம் வேணுங்கிறாங்க, 5 லட்சம் தானே, நான் எப்படியும் உனக்கு பரட்டி கொடுக்குறேன், நீ ஒழுங்காக இவங்க கண்ணில் எல்லாம் படாமல் தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லவும் அகிலாவும் அவங்க கண்ணில் படாமல் அவங்கெல்லாம் புகையில் அப்படியே சூழ்ந்து நிற்கிற அந்த புகைக்குள்ளே நின்றுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே புகையை ஒதுக்கிட்டே இருக்கிற சமயம் பார்த்து கரெக்டாக அகிலா பின்னாடி வழியாக ஓடி போயிடுறாங்க. வெளியில் போகும்போது அப்பவும் தேவி பார்த்துடுறாங்க. யாரோ வெளியில் போகிறாங்கங்கிறாங்க. அப்போ ஜீவா சமாளிக்கிறாங்க, அது கெட்ட ஆவியாக தான் இருக்கும், அந்த ஆவினால தானே இவனோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு நம்ம கொங்கண சித்திர வேண்டி இப்போ தியானத்தில் இருக்கான், ஏதோ கெட்ட ஆவி போனதை தேவி நீ பார்த்துட்டியல்ல, அதுவே சந்தோஷம், இனி மனோவோட உயிருக்கு ஆபத்து இல்லை, கெட்ட ஆவி போயிடுச்சுல்ல, இனிமேல் இவனுக்கு பிடிச்ச தோஷமும் நீங்கிருச்சு. டேய் மனோ, கெட்ட ஆவி போயிடுச்சாமாடா, எல்லாரும் கண்குளிர பார்த்துருக்காங்கடா, நீ இனிமேல் கண்ணை திறந்துக்கோ,
உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ இனிமேல் நல்லா இருப்ப, உனக்கு வந்த பிரச்சனை வாசலோட ஓடிருச்சுன்னு இதோ இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்து சொல்கிறாங்கடாங்கிறாங்க. அப்படியாடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனம் ஒன்றுமே தெரியாத மாதிரி, அப்பாடா என்னை பிடிச்ச தோஷம் விலகி ஆபத்து நீங்கிருச்சா, அப்பா நீங்கள் எல்லாரும் கண்ணால் பார்த்தீங்கல்ல, எனக்கு அதுவே போதும் அப்படின்ட்டு மனம் சந்தோஷப்படுறாரு. இந்த பக்கம் ஜீவா மறுபடியும் மனவை இழுத்து, டே இவளை இப்போ சமாளிச்சிட்டோம், ஆனால் திரும்பவும் வராத மாதிரி பார்த்துக்கோ, இவகிட்ட நீ நெருங்கி பேச போய்த்தானே இன்னி இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கா, இதில் இன்னும் அப்பத்தா இருந்தது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடுக்குண்டா, பார்த்து எப்படியோ சமாளிச்சு கொண்டு போகிறாங்க. டே 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 என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போனால் எப்படிடா, நான் எப்படிடா இவளை சமாளிப்பேங்கிறாங்க. ஏன் தனியாக அவகிட்ட போய் பேசி கொஞ்சம் கொஞ்சம் சிரிச்சிட்டு இருந்தியா, அப்போவெல்லாம் நல்லா இருந்துச்சா, இப்போ தான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா மீனாட்சியை பார்க்குறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு மீனாட்சி வந்து அதட்டும் போது, அது ஒன்றும் இல்லை மீனாட்சி, எங்கள் அண்ணன் உயிருக்கு அஞ்சு நின்னா இப்போ தப்பிச்சு வந்திருக்கான் இல்லையா, அதை நினச்சி நான் ஏதோ சொல்லிட்டு இருந்தேங்கிறாங்க. ஓஹோ அப்படியா, வேற ஏதோ மேட்டர் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு மீனாட்சி சந்தேக பார்வை பார்த்துட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஜீவா, பாத்தியாடா உன்னால் என் வாழ்க்கையும் போயிடும் போல இருக்குது, இங்கே பாரு இனி எது வந்தாலும் நீயே சமாளிச்சுக்கோன்னு சொல்லிட்டு வட்டம் பிடிச்சிடுறாங்க. அடுத்தது நீ என்னால் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட் பார்க்கலாம்.